ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல முழுசா 200-300 குட்டி உங்க மீன் போடணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டன் பிரிசில் நோஸ் ப்ரீடிங் எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னா நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கோல்டன் பிரிசில் நோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். எப்படி கொடுக்குறேன்னா ஒரு மேல் 2 ஃபீமேல் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்குலாம் வந்து நிறைய பேருக்கு ப்ரீடிங் எப்படின்னு தெரியல. நான் ஏன் கோல்டன் பிரிசில் நோஸ் நிறைய கொடுக்குறேன்னா நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நிறைய பிரிசில் நோஸ் வந்து ஹேட்ச் ஆகி நிறைய இருந்துட்டு இருக்கு. ஸோ அண்ணா வந்து ஃபார்ம்ல இருந்து அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அதை வந்து நான் இங்க வந்து எல்லா கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது எப்படி ப்ரீடிங் பண்றாங்கன்னு தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏன் வந்து ஒரு மேல் 2 ஃபீமேல்னு கொடுக்குறேன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபீமேல் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு வந்து குட்டிங்க நிறைய ஈஸியா ப்ரீட் பண்ணலாம். குட்டிங்களும் வந்து மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஃபீமேல் 2 கொடுக்குறேன். மேல் பத்தி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஒரு மேல் இருந்தா போதும். இதை வந்து ப்ரீடிங் ட்ரையோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி மேல் ஃபீமேல்னு கண்டுபிடிக்கலாம்னு நான் சொல்றேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் மிக்சடா வச்சிருக்கேன். இதுல வந்து மேலுக்கு பாத்தீங்கன்னா மீசை இருக்கும், அதே மாதிரி மேல் வந்து நல்லா கோல்டன் கலர்ல அழகா இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா இதான் மேல். ஸோ இது வந்து இன்னும் வளரல, அதனால வந்து மீசை உங்களுக்கு தெரியாது. ஆனால் தண்ணியில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே மீசை தெரியும். ஃபீமேலுக்கு இந்த மீசை இருக்காது, அவ்வளோதான். மேல் ஃபீமேல் ஒரு டிஃப்ரென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 மேல் தான் இருக்கும். இது 2 தான் மேலு. நான் மீசை இருக்க மேலோட வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேல் வந்து கோல்டன் டார்க் கலரில், கோல்டன்னு கிடையாது, நீங்க வந்து ஒயிட் வாங்கினாலும் டார்க் ஒயிட் அழகா இருக்கும், பிளாக் வாங்கினாலும் டார்க் பிளாக்ல வந்து மேல் அழகா இருக்கும். மேல் தான் எப்பவுமே வந்து பிரைட் கலரேஷனோட இருக்கும். ஃபீமேல் வந்து ரொம்ப லைட் கலரேஷனோட மீசை இல்லாம இருக்கும். ஸோ தண்ணியில் வச்சு பாத்தீங்கன்னா தான் அதோட மீசை தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபீமேல். ஸோ ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கொஞ்சம் டல்லா சின்னதா, ஸ்டொமக் பெருசா, கலர் பாருங்க டல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து சுத்தமா மீசையே இருக்காது. இது மேலே பார்த்தீங்கன்னா சுத்தமாக மீசையே இருக்காது, கலருமே டல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் ஃபீமேல். மேல் ஃபீமேல் இவ்வளோதான் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீடிங் செட்டப். டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் தேவையே இல்லை. நீங்கள் ஒரு 2க்கு 2 டேங்க் வச்சிருந்தாலே போதும், இல்லை 1 அடிக்கு 2 அடி டேங்க் வச்சிருந்தாலே போதும். சின்ன டேங்க் செட்டப் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேங்க்ல வந்து கீழே வந்து மணல் கொட்டிக்கோங்க, அது வந்து இன்னும் பெஸ்ட்டு. பேர் பேட்டமாக வைங்க. இந்த கல் அதெல்லாம் வைக்காதீங்க, ஏன்னா கல்லெல்லாம் வச்சிங்கன்னா குட்டிங்க வரும்போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து டிஃபிகல்ட் ஆயிரும். ஸோ நான் வந்து என்னோட டேங்க் செட்டப்பும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அதுலேயும் எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க. செகண்ட் வந்து ப்ரீடிங்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் கேவ்ஸ். ஸோ ப்ரீடிங் கேவ்ஸ்னா ஒன்றும் இல்லை, இதுதான் ப்ரீடிங் கேவ்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கணும். ப்ரீடிங் கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக இருக்கக்கூடாது, இதுக்குள்ளே வந்து டைட்டாக இருக்கணும். 2 விஷ் போனால் கேவ் வந்து டைட்டாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அந்த சைஸில் தான் வந்து நீங்கள் ப்ரீடிங் கேவ்ஸ் வாங்கி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரீடிங் கேவ்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து அக்வாரியம்ஸில் கிடைக்கும். நான் வந்து இதை கொடுக்கறதில்ல, நீங்கள் வேற எங்கேயாச்சும் தான் வாங்கணும். இல்லாட்டி சட்டிப்பானை செய்கிற கடையில இது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு 4-5 வச்சுக்கோங்க. எக்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் கேவ்ஸ்குள்ளே தான் ஹேட்ச் ஆகும், ப்ரீடிங்கும் வந்து கேவ்ஸ்குள்ளே தான் இதாகும். அதே மாதிரி குட்டிங்களும் வந்து கேவ்ஸ்குள்ளே தான் ஃபர்ஸ்ட் இருக்கும், கேவ்ஸ்குள்ளே தான் வெளியே வரும். அதனால வந்து இந்த கேவ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா வுட்டு வந்து ப்ரீடிங்க்குன்னு கிடையாது, பிளெக்கோஸை பொறுத்த வரைக்கும் வுட்டு வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு ஃபுட் சோர்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா வுட்டில் தான் வந்து உங்களுக்கு பாசம் இல்லை ஃபங்கஸ் அந்த மாதிரி எது ஃபார்ம் ஆனாலும் வுட்டு பிளெக்கோஸ் வந்து இந்த வுட்ல இருக்க மேலே ஃபார்ம் ஆகிற எல்லாத்தையும் சாப்பிடும். ஸோ நீங்க முன்னாடியே வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வுட்டு வந்து வாட்டரோட குவாலிட்டி, டிடிஎஸ், பிஹெச் எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணும். ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு பக்காவான சரௌண்டிங்கை கொடுக்கும். ஸோ வுட்டு வந்து மஸ்ட் நீங்க பிளெக்கோஸ் வைக்கிறதுக்கு. டேங்க்ல மெயின் திங் என்னன்னா நீங்க வந்து ஏர் மோட்டர், ஸ்பாஞ்ச் ஃபில்டர், பக்கா ஃபில்ட்ரேஷன் இருக்கணும். இந்த மாதிரி நான் வச்சிருக்க மாதிரியே ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வச்சிங்கன்னா ரொம்பவுமே பெட்டர். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா நான் கொடுக்குற ஃபிஷ் ஆகட்டும், இல்லாட்டி நீங்க சின்ன வயசுலேருந்து வாங்கி வளர்த்துற ஃபிஷ் ஆகட்டும் சீக்கிரமே முட்டை போட்டுரும். எக் போட்டோன்னா அதுவே ஹேட்ச் ஆயிரும். ஹேட்ச் ஆனோன்னு பிரிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்க பிரிக்கணும்னு அவசியமெல்லாம் கிடையாது. நார்மலா வந்து நீங்க உங்க டேங்க்ல வச்சுக்கலாம். பெரிய ஃபிஷ் வந்து மற்ற ஃபிஷ்ஷஸ் மாதிரி சின்னதை சாப்பிடாது. இல்ல நீங்க பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹேட்ச் ஆயிட்டு குட்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிரிச்சிங்கன்னா போதும். ஆனா குட்டிக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம், நல்ல ஆக்சிஜன் வைங்க. ஃபீடிங் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபீடிங் வந்து நீங்க குக்கும்பர், சிங்கிங் பெல்லட்ஸ், ஆல்கே வேஃபில் இதா கொடுக்கணும். ஸோ ஆல்கே வேஃபில் தான் மெயின். அதே மாதிரி வுட்டு வச்சிங்கன்னா வுட்டில் இருந்தும் அதை எடுத்துக்கும்.
ஆல்கே வேஃபில் வந்து நல்ல குவாலிட்டியான ஹிக்காரி ஆல்கே வேஃபில் அந்த மாதிரி போடுங்க. உங்க குட்டி வந்து ரொம்பவுமே சூப்பரா வளரும். ஸோ இது ஏன் நான் ப்ரீட் பண்ணலன்னா, எனக்கு கடையில ப்ரீட் பண்றதுக்கு டைம் இல்லை, ப்ரீட் பண்ணா அதை தனியா கேர் எடுத்து பார்த்துக்கணும், அதனால நான் பண்ணல. இது ஃபார்ம்ல ப்ரீடிங் இருக்கு, நான் ஃபார்முக்கு போனேன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அங்கிருந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ உங்களுக்கு பிளக்கோ ப்ரீடிங்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இருக்கணும்னு தான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.